தொடர்ந்து பல பதிவுகள்ல சித்தர்கள் சொன்ன மருத்துவ முறைகள், சித்த மருத்துவ முறைகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு பெண்களுக்காக. பெண்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த பிரைவேட் பார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்குங்க. அது எல்லாமே நம்மளுடைய ஒரு கவனக்குறைவு, இக்னோர் பண்றது, உதாசீனப்படுறது, இந்த மாதிரியான விஷயங்களால இன்னும் அதிகமாயிட்டு அதுக்கப்புறம் நீங்க அதுக்கான சிகிச்சைகளை எடுத்துக்கிறீங்க. பொதுவாகவே பெண்களுக்கு பேசிக்காக ஏற்படக்கூடிய, அதாவது பிரைவேட் பார்ட்ஸில் பிறப்புறுப்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதை எப்படி நம்ம பராமரிக்கிறது, ஸோ ஹைஜீனிக் மெத்தட்ஸ் என்னென்ன, எந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இயற்கை மூலிகைகள் இல்லை சித்த மருத்துவ தீர்வுகள் என்ன இருக்குது அப்படின்றத இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கட்டாயம் பெண்களுக்கு முக்கியமான ஒரு பதிவு. இந்த பதிவு முழுசாக அப்போது இதற்கான மருந்துகளை நம்ம ரெகுலராக எடுக்கணும். சில வகையான உணவு முறைகளை எடுக்கணும். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கும்பொழுது ப்ரைவேட் பார்ட்ஸில் சில விஷயங்கள் அது எல்லாமே தண்ணியில் கலந்து வாஷ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அந்த மாதிரிலாம் வேண்டாம். சோப் அடிக்கடி போட்டு வாஷ் பண்ணுறீங்க, அந்த மாதிரியும் வேண்டாங்க. ஸோ வெதுவெதுப்பான தண்ணீரில் கொஞ்சமாக உப்பு, திரிஃபிலா சூரணம் போட்டுக்கலாம். படிகார நீர் பயன்படுத்தி வாஷ் பண்ணிக்கிட்டே வரலாம். இதை தாண்டி அந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு குறையிறதுக்கு இந்த கண்டிஷன் எல்லாமே உடல் நலத்தை நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான நிலையை நோக்கி கொண்டு போயிட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உடனடியாக இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கோ இல்லை உங்களுக்கு பிரைவேட் பார்ட்ஸில் ஜெனிட்டல் ரீஜியனில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அருமருந்தாக இருக்கக்கூடியது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத பார்க்கலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தொடர்ந்து பல பதிவுகளில் சித்தர்கள் சொன்ன மருத்துவ முறைகள், சித்த மருத்துவ முறைகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு பெண்களுக்காக. ஸோ பெண்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த ப்ரைவேட் பார்ட்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்குங்க. அது எல்லாமே நம்மளுடைய ஒரு கவனக்குறைவு, இக்னோர் பண்ணுறது, உதாசீனப்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களால் இன்னும் அதிகமாயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கான சிகிச்சைகளை எடுத்துக்கிறீங்க. ஸோ பொதுவாகவே பெண்களுக்கு பேசிக்காக ஏற்படக்கூடிய, அதாவது ப்ரைவேட் பார்ட்ஸில் பிறப்புறுப்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதை எப்படி நம்ம பராமரிக்கிறது, ஸோ ஹைஜீனிக் மெத்தட்ஸ் என்னென்ன, எந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இயற்கை மூலிகைகள் இல்லை சித்த மருத்துவ தீர்வுகள் என்ன இருக்குது அப்படின்றத இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கட்டாயம் பெண்களுக்கு முக்கியமான ஒரு பதிவு. இந்த பதிவை முழுசாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பொதுவாகவே பார்த்தோம்னா பெண்களுக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைனா வெள்ளைப்படுதலுங்க. இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை பெண்கள் நிறைய பேருக்கு உங்ககிட்ட இருக்குங்க. நார்மலாக எது இப்போ சாதாரண ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் எது, இல்லை இது நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனையை குறிக்கக்கூடியது, ஆபத்தான ஒரு சிம்டம் எதுன்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. நார்மலாக வெள்ளைப்படுதல் அப்படின்னு சொல்லும்போது பீரியட்ஸ் வர்றது இல்லைங்களா, பீரியட்ஸ் வர டேட்டுக்கு ஒரு 5-6 நாட்கள் முன்னாடி லேசாக நமக்கு வெள்ளைப்படுதல் இருக்கலாம். அது வெரி நார்மல். ஆனால் இதுவே எல்லா நாட்களும் உங்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனையில் ஏதாவது நமக்கு கலர் சேஞ்சஸ் இருக்குது, நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்குது, தயிர் மாதிரி திரியாக வருது, லைட் க்ரீன், எல்லோ, ரெட் கலர்லலாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃபெக்ஷன், சிவியர் இன்ஃபெக்ஷன் இருக்குது, ட்ரைகோமோனஸ் வெஜினாலிஸ் அப்படின்னு சொல்கிற இன்ஃபெக்ஷன் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். கேண்டிடா இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இந்த மாதிரி வருதுங்க. அப்போது இந்த வெள்ளைப்படுதல் இருக்கும்பொழுது நம்ம எப்படி ப்ரைவேட் பார்ட்ஸை ரொம்ப ஹைஜீனிக்காக நம்ம மெயின்டைன் பண்ணணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது இதற்கான மருந்துகளை நம்ம ரெகுலராக எடுக்கணும். சில வகையான உணவு முறைகளை எடுக்கணும். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கும்பொழுது ப்ரைவேட் பார்ட்ஸில் சில விஷயங்கள் அது எல்லாமே தண்ணியில் கலந்து வாஷ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அந்த மாதிரிலாம் வேண்டாம். சோப் அடிக்கடி போட்டு வாஷ் பண்ணுறீங்க, அந்த மாதிரியும் வேண்டாங்க. ஸோ வெதுவெதுப்பான தண்ணீரில் கொஞ்சமாக உப்பு, திரிஃபிலா சூரணம் போட்டுக்கலாம். படிகார நீர் பயன்படுத்தி வாஷ் பண்ணிக்கிட்டே வரலாம். இதை தாண்டி அந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு குறையிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா உணவு முறைகள் ரொம்ப முக்கியம். அதனோடு சேர்த்து மருந்து முறைகளும் நீங்கள் சரியாக எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் சில வகையான கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ப்ரைவேட் பார்ட்ஸில் இருக்கக்கூடிய ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறீங்க. ஸோ அந்த மாதிரி கெமிக்கல்ஸ், ஹார்ட் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும்போது கட்டாயம் ப்ரைவேட் பார்ட்ஸில் ஜெனிட்டல் ஏரியாவில்
இன்ஃப்ளமேஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஒரு ரெட்னஸ் ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஹார்ட் கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடியது, அது சாஃப்டாக இருக்கக்கூடிய நேச்சர் இருக்கக்கூடிய அந்த ஜெனிட்டல் ஏரியாவில் நீங்கள் அப்ளை பண்ண கட்டாயமாக உங்களுக்கு ரேஷஸ் வர்றதுக்கோ இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் ஒரு சிலருக்கு வெஜினல் ட்ரைனஸ் இருக்கும். ஸோ இந்த ட்ரைனஸ் இருக்கும்போது டிஸ்பரோனியா அப்படின்ற ஒரு கண்டிஷனும் இருக்கும். அதாவது பெயின்ஃபுல் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு முறையும் இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது ரொம்ப வலி இருக்கிறது, ட்ரைனஸ்னால அவதிப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்லேயும் அதிகமான வெள்ளைப்படுதல் இருக்கிறது, உதிரப்போக்கு அதிகமாக ஏற்படுது, வெஜினல் டிஸ்சார்ஜ் இன்க்ரீஸாக இருக்கிறது, சிஸ்ட் டியூமர்ஸ் கட்டிகள் ஏற்படுறது, செர்விசைட்டிஸ் ஏற்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இதை நம்ம பர்சனலாக எடுத்துக்கும்பொழுது தினந்தோறும் வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கா, அதை கட்டாயமாக நம்ம கவனித்து மருந்துகளை எடுத்துக்கணும். அதே மாதிரி பேண்டிஸ் லேடிஸ் யூஸ் பண்ணுறீங்க, இன்னர்வியர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 கட்டாயம் நம்ம மாற்றணும். அதுவும் ரொம்ப டைட்டாக வியர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதிகமாக ஸ்வெட் ஆகும்போதோ இல்லை வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும்போதோ ஒரு விதமான பேட் ஓடர் ஏற்படலாம். வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்தாலே ஒரு விதமான ஒரு பேட் ஓடர் ஏற்படுறத நம்ம நிறைய பார்க்குறோம். சில பெண்கள் சொல்கிறீங்க என்கிட்ட, அதாவது எப்படி நம்ம பீரியட்ஸ்க்கு பேட் வைக்கிறோமோ இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ்க்கும் பேட் வச்சுட்டு நான் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கட்டாயத்தில் இருக்கங்க, அந்த அளவுக்கு எனக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும்னு அவதிப்படுறீங்க. இந்த கண்டிஷன் எல்லாமே உடல் நலத்தை நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான நிலையை நோக்கி கொண்டு போயிட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ உடனடியாக இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கோ இல்லை உங்களுக்கு ப்ரைவேட் பார்ட்ஸில் ஜெனிட்டல் ரீஜியனில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அருமருந்தாக இருக்கக்கூடியது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நம்ம எடுக்கக்கூடியது பூசணி, வெண்பூசணி. இந்த வெள்ளை பூசணி அடிக்கடி உணவில் சமைச்சு சாப்பிடுங்க. முக்கியமாக இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கவங்க ஒரு கப்பில் தயிர் எடுத்துக்கோங்க, வெள்ளை பூசணியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க. இதை ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி டெய்லி ஏதாவது ஒரு டைமில் இந்த பச்சடியை நம்ம எடுத்துக்கிட்டே வரணும். ஸோ தினந்தோறும் இதை கட்டாயமாக ஒரு 15லிருந்து 20 நாட்கள் நீங்கள் பயன்படுத்தும் பொழுதே நல்ல மாற்றம் தெரியுங்க. ஸோ இன்ஃபெக்ஷன் நமக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ எவ்வளவு நாட்பட்ட வெள்ளைப்படுதல் பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு உங்களுக்கு இது பயன்படுதுங்க. ரொம்ப தீவிரமான வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டாயம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது முக்கியமாக பார்த்தோம்னா இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குன்னா கீரை வகைகளை உணவில் நிறைய சேர்த்துக்கோங்க. ஸோ கீரை வகை, வெந்தயக்கீரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் பசலைக்கீரை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, சிறுகீரை. ஸோ இந்த மாதிரி வெஜினல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க சிறுகீரை, மணத்தக்காளி கீரை, இது எல்லாமே உணவில் அடிக்கடி சேர்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டே வரும்போது உடலில் நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ வெள்ளைப்படுதல் பிரச்சனையோ இல்லை நமக்கு ஜெனிட்டல் ரீஜனில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமோ நமக்கு க்யூர் ஆகிறதுக்கு கட்டாயமாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாங்க. சித்த மருத்துவத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதுலேயுமே நம்ம பார்த்தோம்னா இந்த கற்றாழையை பயன்படுத்தி செய்யக்கூடிய குமரி லேகியம் மிக முக்கியமான ஒரு மருந்து. குமரி லேகியம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதில் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா கடுக்காய். ஸோ கடுக்காயை லேகியமாக எடுக்கும்பொழுது வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்னா கடுக்காயை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கடுக்காயை லேகியமாக தவறாமல் பயன்படுத்திடுவாங்க. ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அனிமியான்னு சொல்கிற ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் ப்ராப்ளம் இருக்குங்க. இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த ரத்த சோகை மாறுவதற்கு நீங்கள் மாதுளை, ஸோ மாதுளை, அத்திப்பழம், சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதுளை மணப்பாகு அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. ஸோ இதையுமே டெய்லி காலையும் மாலையும் 20 ml அளவுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரலாம். இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரும்போது ஒரு சிலர் பேப்ஸ்மியர் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துருப்பீங்க, எந்த வகையான தொற்று கிருமிகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதற்கேற்ற மாதிரியும் நம்ம சித்த மருந்துகளை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அடிக்கடி நம்ம டைட்டாக ட்ரெஸ் வியர் பண்ணுறது இல்லை அவுட் சைட் டாய்லெட்டை ரொம்ப யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறவங்களுக்கும் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வரலாம். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் தொற்று இருக்குதுன்னா அதற்கான சித்த மருந்துகள் எடுத்துக்கோங்க. மிக விரைவில் உங்களுக்கு நல்ல குணம் பெறலாம். மேலும் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.